ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஆஃபீஸ் ஒர்க்காக 2 நாள் வெளியே போக வேண்டியது இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துப்பாங்க, நல்லபடியாக நான் போயிட்டு உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த 2 பெண்களும் உங்கள் அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறமா இந்த அம்மா வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் திரும்பி படுக்க ஹெல்ப் பண்ணுறியா, அதே மாதிரியா படுத்துறதால உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி விட்றாங்க. திருப்ப முடியல. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, நான் மட்டும் உன்னை திருப்ப ட்ரை பண்ணுறேன், நீ திரும்பவே மாட்டேங்கிறியா, என்னாலாம் முடியாதுன்னு சொல்லி அவங்க திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அடுத்தது இன்னொரு பெண் வராங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு, ஐயோ அம்மா என்னாச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுடைய பையன் 2 நாளுக்கு அப்புறம் அங்கே வராரு. வந்தோடனே அந்த 2 பெண்களும் உங்கள் அம்மாவை நாங்கள் 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே தன்னுடைய அம்மா கிட்ட அந்த 2 பெண்களையும் அவர் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தானே நினச்சிட்டு இருந்தோம், அவங்க உடம்புலாம் நல்லா இருக்குங்க. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை வந்து தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. நல்ல குணம் யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது போல நாடகம் ஆடி இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டவொடனே அந்த 2 பெண்களும் ஷாக் ஆயிராங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணையே அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க.